நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சு தாண்டா ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இந்தியா விசஸ் இங்கிலாந்து T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்திய T20 அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி இருக்கிறார் தமிழக சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அவர் 4 ஓவர்களில் 23 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அவர் 2021ஆம் ஆண்டில் இந்திய T20 அணியில் அறிமுகமாகியிருந்தார். பிறகு சுமார் 3 ஆண்டுகளாக இந்திய அணியில் வாய்ப்பின்றி இருந்தார். இடையே IPL தொடரில் அபாரமாக செயல்பட்டு அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களில் இடம் பிடித்து வந்தார். இதையடுத்து 3 ஆண்டுகள் கழித்து 2024ஆம் ஆண்டில் தான் மீண்டும் இந்திய T20 அணியில் இடம் பிடித்தார். அப்போது முதல் 8 போட்டிகளில் விளையாடி இருக்கும் அவர் 20 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். இதில் 7 போட்டிகளில் அவர் குறைந்தது 2 விக்கெட்டுகளையாவது வீழ்த்தி இருக்கிறார். இதன் மூலம் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத சுழற்பந்து வீச்சாளராக மாறி இருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி. அவரை இந்திய ஒருநாள் அணியிலும் BCCI தேர்வு செய்யும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது நிறைவேறவில்லை. அதே சமயம் T20 அணியில் அவரை இனி நீக்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 132 ரன்கள் மட்டுமே எடுத்தது. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஹர்ஷிப் சிங், ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 133 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 12.5 ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. துவக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 79 ரன்கள் குவித்திருந்தார். இதனால் வருண் சக்கரவர்த்தி அடுத்தடுத்த T20 போட்டிகளில் இடம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.